இந்திய மாம்பழங்களை இறக்குமதி செய்ய ஜப்பான் திடீரென தடை விதித்திருப்பது கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மாம்பழ சீசன் உச்சத்தில் இருக்கும் நிலையில் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டால் விவசாயிகளுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய தமிழக விவசாய சங்க மாநில தலைவர் ராமகவுண்டர், சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படாத சில ஏற்றுமதி ஆலைகளே இப்பிரச்சினைக்கு காரணம் என தெரிவித்தார். மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு ஜப்பான் விதித்த தடையை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிலே மிகப்பெரிய அளவுக்கு அல்பான்சோ, பங்கனப்பள்ளி, தாளப்பாடு போன்ற மாங்காயை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வழக்கம். அதன் அடிப்படையிலே ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்திலிருந்து அல்பான்சோ, பங்கனப்பள்ளி போன்ற ரகங்களை ஏற்றுமதி செய்வோம். இந்த ஆண்டு ஜப்பான் அல்பான்சோ, பங்கனப்பள்ளி போன்ற ரகங்களை தடை செய்துள்ளது. இந்திய அரசு உடனடியாக அந்த தடையை நீக்குவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி இப்போது மாங்காய் மிக மிக குறைவான மலிவான விலைக்கு வாங்குவோர் இல்லாமல் தமிழகத்திலே மாங்காய் இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக ஜப்பானுக்கு மாங்காய் ஏற்றுமதி செய்ய தடையை நீக்கி அதை கொள்முதல் செய்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதற்குண்டான மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவரும் இன்று வழங்கியிருக்கிறோம். இந்திய மாம்பழங்களை இறக்குமதி செய்ய ஜப்பான் திடீரென தடை விதித்திருப்பது கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மாம்பழ சீசன் உச்சத்தில் இருக்கும் நிலையில் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டால் விவசாயிகளுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய தமிழக விவசாய சங்க மாநில தலைவர் ராமகவுண்டர், சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படாத சில ஏற்றுமதி ஆலைகளே இப்பிரச்சினைக்கு காரணம் என தெரிவித்தார். மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு ஜப்பான் விதித்த தடையை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிலே மிகப்பெரிய அளவுக்கு அல்பான்சோ, பங்கனப்பள்ளி, தாளப்பாடு போன்ற மாங்காயை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது வழக்கம். அதன் அடிப்படையிலே ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற கிழக்கு நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்திலிருந்து அல்பான்சோ, பங்கனப்பள்ளி போன்ற ரகங்களை ஏற்றுமதி செய்வோம். இந்த ஆண்டு ஜப்பான் அல்பான்சோ, பங்கனப்பள்ளி போன்ற ரகங்களை தடை செய்துள்ளது. இந்திய அரசு உடனடியாக அந்த தடையை நீக்குவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி இப்போது மாங்காய் மிக மிக குறைவான மலிவான விலைக்கு வாங்குவோர் இல்லாமல் தமிழகத்திலே மாங்காய் இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு உடனடியாக ஜப்பானுக்கு மாங்காய் ஏற்றுமதி செய்ய தடையை நீக்கி அதை கொள்முதல் செய்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதற்குண்டான மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவரும் இன்று வழங்கியிருக்கிறோம்.